சென்னைக்கு வருவதற்கு முன்பு அமீரின் மதுரை வாழ்க்கை பொறுக்கித்தனமாக தான் இருந்ததாக எழுத்தாளர் பொன்வண்ணன் போட்டு தாக்கியுள்ளார். பருத்தி வீரனுடைய வெற்றி, அந்த வெற்றியில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதுக்குள்ள இருந்து அவர் யோகி திரைப்படம் பண்ணும்போது அவர் நடிகனாக உள்ள நுழையினார். எனக்கு ஒரு நடிகனாக அவரை ரொம்ப பிடித்த படம் வந்து யோகின்னு சொல்லுவேன். யோகியில் பார்த்தீங்கன்னா எல்லா டைமென்ஷனும் இருக்கும். ஒரு 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 கதாபாத்திரத்துக்கு ஒரு நடிகன் தன்னை தானே செதுக்கிக்கிட்டு இந்த மீடியாவுக்குள்ளே வரும்போது அவர் வந்து முழுமையாக அந்த திரைப்படத்தில் வேலை செஞ்சார். அதுவும் அப்படி தான், சின்ன படமாக எடுப்போம்னு ஆரம்பித்து அதுவும் அதே போல தான் வழக்கம் போல் அது ஒரு மிகப்பெரிய படமாகத்தான் அது வந்து சேர்ந்தது. இப்படி தொடர்ச்சியாக அவரோடு நான் பார்த்த வரையிலும் அவருடைய வாழ்க்கையை நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் பேசும்போது எல்லாரும் திரைப்படத்துக்கு வந்து கெட்டு போவாங்க. ஊரில் நல்ல பையனா அப்பா அம்மா வளர்த்தன பையனாக இருப்பாங்க. திரைப்படத்துக்கு வரும்போது ஒரு பழக்க வழக்கங்கள் அல்லது திரைத்துறை சார்ந்த சுதந்திரம் எல்லாம் சேர்ந்து அவங்களே கொஞ்சம் அந்த அப்பா அம்மா வளர்த்தன பையன்லேருந்து கொஞ்சம் மாறுபடுத்தி பயணிக்க வைக்கும். ஆனால் இவரை பொறுத்தவரையில் உள்டா, சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையில் எல்லா தப்பும் பண்ணணும் ஒரு பொறுக்கி அவர். அப்படித்தான் மதுரை வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனால் சென்னை திரைத்துறைக்குள்ள வரும்போது மிக சிறந்த ஆன்மீகவாதியும் தனி மனித ஒழுக்கத்தோடும் இருக்கிற ஒரு பார்வைக்காக வந்துடுறார். ரொம்ப ஆச்சரியம். அந்த திரைத்துறைக்குள்ள வந்த காலகட்டத்தில் இருந்து எனக்கு ஒரு ஆரம்ப காலகட்டம் தெரியல அவரை. ஆனால் ராம் அப்படிங்கிற படத்தினுடைய தொடர்ச்சியாக எனக்கு தெரியும் போது முன்னாடி அவருடைய வாழ்க்கையை பற்றி பாலா வந்து என்னுடைய அரை நண்பர் இயக்குனர் பாலா. அப்போ பாலாவும் இவரும் மதுரையில் நண்பர்கள். அப்போ அந்த அந்த ஒரு சுற்று வட்டத்தில் அப்படி வரும்போது எனக்கு இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி முன்ன பின்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையுது. அப்படி பார்த்தா மதுரை வரையிலும் ஒரு வாழ்க்கை, மதுரைக்கு பிறகு பாட்ஷா மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் 1, செகண்ட் பார்ட் 1. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.